ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா டிப் சேனல். நான் ஒரு கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆகஸ்ட்டு 16 அன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து நமக்கு கோல்டு காயின் வந்து 8200 கிட்ட இருந்தது. இப்போ வந்து 9270 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. வருஷம் வந்து கோல்டோட ரேட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த கோல்டு காயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிராமு 916. அதுலேயே வந்து மகாலட்சுமி அம்மன் படம் போட்டிருக்கு. ஹெச்யூடி நம்பர் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து 9275 ரூபா. அதுக்கு வந்து 2% வந்து இது போடுறாங்க, வேஸ்டேஜ் விஏ. அந்த அமௌண்ட் வந்து 185 ரூபா வந்தது. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி போடுறாங்க அந்த அமௌண்ட்டுக்கு. அது ஒரு 3% போடும்போது ஜிஎஸ்டி வந்து ஒரு 283 ரூபா வந்தது. ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது என்ன அமௌண்ட் வந்ததுன்னா 9740 ரூபா வந்தது இந்த 1 கிராம் கோல்டு காயின். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் நம்ம வேஸ்டேஜ் விஏவும் சேர்த்து எவ்வளோ வந்ததுன்னா 464 ரூபா வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 மில்லிகிராம்லேருந்தே நமக்கு கோல்டு காயின் இருக்குது. 250 மில்லிகிராமு, 1/2 கிராம் கோல்டு காயின் கூட இருக்குது. இப்போ 1/2 கிராம் கோல்டு காயின் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா 5250 ரூபா கிட்ட வரும் 1/2 கிராம் கோல்டு காயின். இல்லைன்னா 250 கூட வாங்கலாம். 2500 ரூபா இருந்தால் 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கலாம். அதுவே ஒரு 4 தடவை வாங்கும்போது நமக்கு 1 கிராம் வந்து தாராளமாக சேர்ந்துடும். இந்த மாதிரி சிறுக சேர்த்து கூட நம்ம கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 கிராம் 1.5 கிராமில் கூட நம்ம ரிங்கு கம்மல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ போய் 1 கிராம் 1.5 கிராமில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு 18,000 ரூபா வேணும். இப்படி நம்ம 2500 ரூபா 250 மில்லிகிராம் எல்லாம் நம்ம வந்து வாங்கினோம்னா ஒரு 4 தடவை வாங்கினோம்னா நம்ம 1 கிராம் வந்து ஈஸியாக சேர்த்தலாம். தேவையில்லாத செலவுகளையெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி தான் இந்த கோல்டு காயினை வந்து நான் வாங்கினேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.